ராம் ராம். ஸ்ரீ குருபியோ நமஹ. பகவான்கிட்ட பக்தி பண்றவாள்ல பலவிதமான பேர் நம்ம பார்த்திருக்கோம். அவர்கிட்ட கம்ப்ளீட்டா சரணாகதி பண்ணிட்டு, அப்பா உன்னை விட்டா எனக்கு யாரும் கிடையாது, நீதான் காப்பாற்றணும், அந்த மார்ஜார கிஷோர நியாயம் சொல்லு, அது மாதிரி நீதான் வட்டத்திரி விட ஒருத்தர் சொல்லு. இவர் நான் நம்ம இதுல அபிராமி பற்ற ஒருத்தர் சொல்லுவார், நன்றே வருகினும் தீதே விளையனும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை, அன்றே எனக்குள்ளவெல்லாம் உன்னதென்று அழித்து விட்டேன். எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் சரண்டர் பண்ணிட்டேன், என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, அதனால பாவமோ புண்ணியமோ எல்லாம் நீதான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இன்னொரு இடத்த சொல்லும்போது, என் குறை தீர நின்று ஏத்துகின்றேன், இது யார் பிறக்கின் நின் குறையே என்று யார் குறை காண். நான் எல்லாம் உங்ககிட்ட சரணாக்குதின்னு வந்து உன்னையே நம்பி வந்தாச்சு, நீதான் என்னை காப்பாற்றணும்னு சொல்லி வந்தாச்சு. இப்ப நான் மறுபடியும் பிறந்து மறுபடியும் இந்த உலகத்துல வந்து கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு அப்படிலாம் இருந்தாலும் அதுக்கு வந்து யார் காரணம்? நீதான் காரணமா இருக்கணும். ஏன்னா நீ ஜெகன் மாதான்னு சொல்ற உன்னையே நான் சரணம்னு அடைஞ்ச அப்புறம் எனக்கு ஒரு நல்ல கதி கிடைக்கலன்னா அப்ப இது என்ன பண்றதுன்னு நான் சொல்லு எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்றார். நாராயண வீட்டுல கூட மிரட்டுறார். அவர் வந்து என்ன மிரட்டுறாருன்னா, ஏ குருவாயூரப்பா, நீ வந்து என்ன பண்ற அப்படின்னு கேட்டாக்க, உங்ககிட்ட பராமுகமா இருக்கிறவாளுக்கெல்லாம் கூட நீ உபகாரம் பண்ற. அவன் ஹிரண்யகசிப்பு ஹிரண்யாக்ஷன் அவனுக்கெல்லாம் வைகுண்ட பிராப்தி கொடுத்த. உன்னை சிசுபாலன் கண்ணாபனான் லைஃப் முழுக்க திட்டின்டே கிடந்தான், அவனும் உன்னுடைய இதுக்குள்ளே ஐக்கியமா பண்ணிட்ட. இப்படி உங்ககிட்ட பராமுகமா இருந்து உன்னை திட்டுறவன் சண்டை போடுறவனுக்கெல்லாம் நீ நல்லது பண்ற. ஆனா உங்ககிட்டயே பக்தியோட இருக்கக்கூடிய உன்னை தவிர வேற யாரையும் வழிபடாத நான் என்னடா ஆனா லைஃப் முழுக்க வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு திண்டாடிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கேன். இப்ப நம்ம எல்லாம் சொல்றோமோ இல்லையோ, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், இந்த கஷ்டத்தெல்லாம் பார்த்து எனக்கு சும்மா இருக்கியா, உனக்கு கண்ணு தெரியலையா, தினம் வந்து உனக்கு நான் அந்த அபிஷேகம் பண்ணேனே, இந்த அர்ச்சனை பண்ணேனே, இதை வாங்கி தந்தேனே, அதை வாங்கி தந்தேன்னு சொல்ல, அதெல்லாம் வந்து ஒரு எள்ளளவு கூட கிடையாது. இத்தனையும் மீறி பகவான் நமக்கு எவ்வளவு நல்லது பண்றதுக்கா நம்ம நினைச்சு பார்க்க மாட்டோம் இல்லையா? அதுல அவர் கேட்கிற, இது என்ன நம்ம விஷப்பத்தனமான செயலா இருக்கு, கெட்டவாளுக்கெல்லாம் நீ நல்லது பண்ற, நல்லவாள் நான் எனக்கு வந்து உன்னையே நம்பியிருக்கேன், எனக்கு கருத்தல் பண்ணிட்டு இருக்க, என்னோட துக்கத்தெல்லாம் போக்க மாட்டேங்கிற, இதெல்லாம் எனக்கு ஒண்ணு இல்லப்பா, ஏதோ எழுந்துட்டு போறது என்னோட விதின்னு நான் பாட்டு எழுந்துட்டு போறேன். ஆனா உனக்கு அப்பகீர்த்தி உண்டாகக்கூடாது. ஒரு பக்தனை காப்பாத்தாதான் கை விட்டுட்டான் அந்த குருவாயூரப்பன் அப்படின்னு உனக்கு வரக்கூடாது. நீ கம்சனையே நீ வந்து மன்னிச்சு அவனுக்கு நல்ல அருள் பண்ண கடைசியில அவனையும் வந்து வைகுண்டத்துக்கு அனுப்பிச்சுட்டே இல்லையா? அப்படிப்பட்ட நீ வந்து என்னோட வியாதியெல்லாம் குணப்படுத்தி என்னையும் உன்னோட சிறந்த பக்தர்கள்ல ஒத்தனா நீ எப்ப சேர்த்துக்கு போற அப்படின்னு கேக்குற. இது பல்லலாருன்னு ஒருபடி மேலேயே போயிட்டு என்ன சொல்றாருன்னா, பா உன்னுடைய மனசுல நீ என்ன நினைச்சுட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல, என் மனசு என்னன்னா என் வசப்படாத அதோட போக்கிலேயே போயிட்டு இருக்கு. இதை நான் எத்தனையோ தடவை உங்ககிட்ட வந்து சொல்லிட்டேன், நீதான் இதை பார்த்து காப்பாற்றணும், என் மனசை சஞ்சலப்படாத படுத்தணும், உன் பரமாக அதை திருப்பி விடணும் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சரண்டர் பண்ணாச்சு. நீ வந்து எதுவுமே பண்ணல. நான் வந்து நன்மை செய்தாலும் சரி தீமை செய்தாலும் சரி அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. என்ன உங்ககிட்ட எல்லாத்தையும் போட்டாச்சு இல்லையா? நீ என்ன பண்ண, என்ன மன்னிச்சு, தப்பே பண்ணியிருந்தாலும் என்ன மன்னிச்சு, நல்லது பண்ணியிருந்தா அதை ஏத்துண்டு இனிமே தப்பு தவறு எதுவும் பண்ணாத மாதிரி, நான் வந்து நரகத்துக்கு சேராத மாதிரி என்னை பாதுகாப்பாக வச்சிருக்கிறது உன் பொறுப்பு இல்லையா? சுவாமி அப்படின்னு என்ன அர்த்தம்? சுவாமின்னா எல்லாம் தனக்கு உடையவன் அர்த்தம். இப்ப வந்து நீ சுவாமின்னா நான் உனக்கு சொத்து இல்லையா? இந்த சொத்தை வந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு? எனக்கா உனக்கா? அதனால பாதுகாக்கிறது உன் பொறுப்பு தான். அப்படி நீ பாதுகாக்கலன்னா நான் எவ்வளவு கதறியும் பிரயோஜனம் இல்லை. அதாவது உன்னை வந்து எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிருவான்னு, சரணம்னு வந்தவன இந்த சிவபெருமான் கூட காப்பாத்தாத இப்படி வந்து கை விட்டுட்டார், அவன் திண்டாடி தெருல நின்று மண்டை கலங்கி மதிய இழந்து பைத்தியமா அலைஞ்சான் அப்படின்னு எல்லாம் சொல்லுவா. அப்படிப்பட்ட ஒரு அபகீர்த்திக்கு உனக்கு வந்தா பரவாயில்ல அப்படின்னு உனக்கு தோணித்தன்னா, அப்பனே எனக்கு ஒண்ணு இல்லப்பா, நீ எப்படி வேணாலும் நம்பிக்கோ, நீங்க நல்லது பண்ணாலும் சரி கெட்டது பண்ணாலும் சரி, எனக்கு வந்து இந்த கெடுதெல்லாம் பார்த்து பழகி போச்சு, இனிமே எனக்கு ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்னு ஒரு என்னன்னா ஒரு உரிமையோட ஒரு நிந்தா சுதியில கூட எடுத்துக்கலாம். அப்படி வந்து சொல்றார். அப்பேற்பட்ட பரமேஸ்வரனை திருவிளையாடல் புராணத்தை சொல்லும் போது எப்படி சொல்றாருனாக்கா, அவருக்கு வந்து எந்த பாரபட்சமும் கிடையாது,
அவர் எல்லாரையும் ஒரே மாதிரிதான். அவர் வைதாரியம் செய்தி வந்து போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் எல்லாத்தையும் ஒன்னா எடுத்தக்கூடியவர். சுகே துக்கே சமய கிருத்துவான்னு அவரு தான் பொருத்தமாகும். அதனால அப்பேற்பட்டவருக்கு எந்த பாரபட்சமும் கிடையாது. பட் அதையும் மீறி நம்முடைய விதியினுடைய ஒரு பலம் இருக்க, அது வந்து அவருடைய கருணையும் மீறி நமக்கு முன்னாடி வந்து நின்று அவரை கிட்ட வர விடாமலும் நம்மள அவர்கிட்ட போக விடாமலும் தடுக்கிறது. ஆனா அவர் அப்படி கிடையாது. அவர் எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடியவர். அவர் வந்து அந்த சோமசுந்தர கடவுள் இருக்காரு, அவருக்கு எப்படின்னா ஒரு சாதாரண சின்னதா ஒரு பூ எடுத்து போட்டாலே சந்தோஷப்பட்டு விடுவார். ஒரு வில்வ தளத்தை போட்டாலே சந்தோஷப்பட்டு விடுவார். ஒரு கை அளவு தண்ணி எடுத்துன்னு போய் அவர் மேல விட்டா அதுலயே ரொம்ப சந்தோஷப்பட்டுடுவார். அபிஷேக பிரியனாக இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கம் மங்களமான அவர் வந்து அதுவும் 16 வகையான சோடசோபச்சாரங்கள்லாம் பண்ணிட்டா கேட்கவே வேண்டாம். அதுவும் ஒரு பொன்னாதான ஒரு கலசத்துல நிறைய ரத்தனங்கள்லாம் பதிக்கப்பட்ட ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துட்டு போய், அதுவும் கிடைச்சா கங்கை தண்ணியா எடுத்துன்னு போய் அவருக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணா ஆஹாஹா அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா அப்படின்ற மாதிரி அவரை சொல்றத நம்ம பார்த்தோம். அங்கை அளவாய நன்னீராட்டி பூஜித்தோர் அளவிலேனை துங்க தலத்துறை லிங்க மூர்த்திகளைய சிவாகம நூல் சொன்னவாறு தான் மங்களமாகிய முகநீர் எட்டும் வழுவாது வாசம் தோய்ந்த செங்கனக மணி கலச புனல் ஆட்டி மாபூசை செய்தோர் அவர். இந்த பூசித்தோர் அளவில் ஏனை துங்கத்தலம், அளவே இல்லாத எத்தனையோ புனித தலங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு ஆகம நூல்கள் சொன்ன பிரகாரம் சோடசோபச்சாரத்தோட அவருக்கு அபிஷேகாதிகள்லாம் செஞ்சு ஒரு நல்ல தங்க பாத்திரத்துல ரத்தனங்கள்லாம் பதிச்ச ஒரு பாத்திரத்துல நீர் எடுத்துன்னு போய் புனித நீர் எடுத்துன்னு போய் அபிஷேகம் பண்ணா எவ்வளவு புண்ணியம் இது கிடைக்குமோ, எவ்வளவு பலன் கிடைக்குமோ அத்தனை ஒரு கையளவு கைய அளவாகிய நன்னீராட்டி ஒரு தூய்மையான தண்ணீரை தன்னுடைய கையளவுக்கு எடுத்துன்னு போய் அபிஷேகம் பண்ணாலே போரும் ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்ற 313வது பாடல்ல நம்ம பார்த்தோம். கை அப்படின்னா அழகான கை. அதாவது கை அப்படிங்கிறது பல விதமா பிரிக்கலாம். புஜங்கள் அதுலேருந்து ஆரம்பிக்கிறது, முழங்கை அப்படின்னு வருது, அதுக்கப்புறம் மணிக்கட்டுன்னு வருது, அதுக்கப்புறம் கை பாம், கைக்கு அப்புறம் விரல்கள். இங்க கை அப்படின்னாக்கா இந்த பாம் தான் சொல்றது, உள்ளங்கையை தான் சொல்றது. கைன்னா அழகான கை. அந்த அழகான கை சில பேருக்கு அந்த கை பார்த்தாக்கா ரொம்ப அழகான வட்ட வடிவமா இருக்கும். சில பேர் ரேகையே இருக்காது கையில. அந்த அதுக்கு என்ன சொல்றாங்க ரேகை சாஸ்திரத்துல, எந்த ரேகையுமே இல்லாத ரொம்ப குறைந்த அளவுள்ள ரேகை இருக்கவான்னாக்க அவள்லாம் பெரிய ஞானிகளா இருப்பா, இல்லைன்னாக்க பெரிய சித்தர்களா இருப்பா, இல்லைன்னா அவளுக்கு மருஜன்மே இல்லாதவாளா இருப்பான். இது எந்த அளவுக்கு இது வந்து தெரியல, எந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷன்னால இந்த மாதிரி ஒரு சொல்றான்றது நமக்கு புரியல. பட் ஒண்ணு தெரியுது, அதாவது பகவத் பக்தியில சிறந்து இருக்கிறவாளுக்கு கஷ்டம் வர மாதிரி வந்தாலும் அது ஏதோ பழைய பூர்வ ஜென்மத்தினுடைய கர்ம வினைகள்லாம் தொலைக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லலாம். என்றால் மகான்கள்லாம் நிறைய பேர் கட்டப்பட்டதா சொல்றாளே, அதுக்கு என்ன நீங்க சொல்றீங்க அப்படின்னா, மகான்கள் அவ நிஜமா கட்டப்படல, கட்டப்படுற மாதிரி காமிச்சு நமக்கு அறிவுறுத்துறதுக்காக. எந்த ஒரு கட்டமான நிலையிலும் நம்ம வந்து பக்தி செய்யறதை விடக்கூடாது. பகவானானவன் நமக்கு என்னன்னைக்கும் கருணை புரிவான். இது ஏதோ ஒரு சோதனை காலம், அதனால்தான் இப்படி இருக்கு, அதனால நம்ம வந்து பகவான மறந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதா அவன் சொல்ற. நாமளும் அதை வந்து பெரியோர்கள் மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம் அப்படின்னு சொல்றாலும் இல்லையாது. நாமளும் இந்த மூத்தவர்கள் நமக்கு முன்னோர்கள் அவர்கள்லாம் சொல்ற வார்த்தைகளை நாமும் மனசுல கொள்வோம். ஈரட்டுன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருக்கல, ஈரட்டுன்னா 2:16. வாசம் அப்படின்னா வாசனை, மனம் அப்படின்னு அர்த்தம். கனக மணி கலசம், பொன்னாலாகிய ரத்தனங்கள் பதிக்கப்பட்ட ஒரு கலசம். அதுலயே எடுத்துன்னு போய் பண்ணணும்னா எவ்வளவு பெரிய ஒரு மனசு இருக்கணும் உனக்கு, எவ்வளவு வசதியானவனா இருக்கணும் இல்லையா. அடுத்த பாடல்லையும் அதை கண்டினியூ பண்றாரு. அவர் என்ன பண்றாருன்னு, இந்த சோமசுந்தர கடவுளை பஞ்சாமிர்தம், பஞ்சகவியம், தேன்,
ரொம்ப அழகான சிவந்த பழுத்த பழங்களுடைய சாறு, சந்தன குழம்பு, இது எல்லாத்தையும் சுவாமிக்கு சாத்தி அபிஷேகம் எல்லாம் பண்ணி தேவர்களால கூட ரொம்ப சுலபமாக அறிய முடியாத அவனுடைய திருப்பேணியை இந்த நீராட்டுதனால ரொம்ப குளிரும்படியாக செய்தா மனசும் குளிர்ந்து போயிடும். அந்த மனமுடைய நீராலை நீராட்டி இந்த பூஜையை விதிப்படி நம்ம செய்தோம் அப்படின்னா நம்முடைய இருட்டாக இருக்கக்கூடிய கருமை நிறமான தீவினைகள் நல்வினைகள் வெளிச்சம், காரிருள் அப்படின்னு சொன்னாக்க இருட்டு, அது கருமையான இருட்டு எவ்வளவு தொந்தரவோ அது மாதிரி நம்முடைய கர்ம வினை பயன்களும் தீவினைகளுடைய பயன்களும் அப்படி இருக்கணும். இதெல்லாம் கடந்து அறம்பொருள் இன்பம் வீடுன்னு சொல்லக்கூடிய 4 பொருள்களையும் அடைந்து நிலையாக வாழ்வார்களாம். இதெல்லாம் நாளும் அவளுக்கு எப்படி தர்மப்படியான சொத்து சேர்ந்து அதுல நியாயமான வழியில சுகங்கள் எல்லாம் அனுபவிச்சு கடைசியில முக்தியும் அடைவார்கள். அதான் தர்ம அர்த்த காம மோட்சம் சொல்லக்கூடிய அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்றத நம்ம இந்த பாடலை சொல்ற. அந்த பாடலை பார்க்கலாம். இப்ப அவ்வண்ணம் சுந்தரனை 5 அமுதம் ஆண் உதவும் 5 தீந்தேன் செவ்வண்ண கனி சாத்த சேரும் முதன் மட்டி தேவர் தேரா மெய்வண்ணம் குளிர விரை புனலாட்டி மா பூசை விதியார் செய்தோர் மைவண்ணம் வினை நீந்தி அறமுதனார் பொருள் அடைந்து மன்னி வாழ்வர் அப்படின்னு இந்த பாடல்ல சொல்றாரு. 5 அமுதம்ங்கிறது பஞ்சாமிர்தம். பஞ்சாமிர்தங்கிறதுக்கு தமிழ் வார்த்தை 5 அமுதம் அப்படின்னு சொல்றாரு. 5 அமுதங்கள் அப்படின்னா அது என்ன நம்ம பார்க்க போறோம். இப்போ அடுத்தது என்னென்ன 5 பஞ்சகவியம்ங்கிறது என்னது, பஞ்ச அமிர்தம்ங்கிறது என்னது அப்படின்றது அவர் சொல்ல போறாரு. ஆண் உதவும் 5. ஆண் அப்படின்னாக்க 3 சுழினா கிடையாது, இது 2 சுழின் தான். ஆண் 3 சுழினா போட்டோம்னா ஆண்னா ஆண் பெண், அதாவது ஆண் மேல் அப்படின்னு ஆயிடுறது. இது ஆண்னா 2 சுழினா ஆண் போட்டா பசுவினுடைய அப்படின்னு அர்த்தம். பசுவினால் கிடைக்கக்கூடிய 5 பொருள்கள் அது பஞ்சகவ்யம் அப்படின்னு சொல்ற. அது ரொம்ப சுத்தம், பரிசுத்தம். அது அப்படி சொல்ற ஆன்மாவையும் சுத்தமாக்கும் உடலையும் சுத்தமாக்கும் அப்படின்னு சொல்ற. சாந்தம் அப்படின்னு சந்தனத்துக்கு சாந்தம். தேரா அப்படின்னு பார்த்தோன்னா அழியாத, தேராத, தீராத அப்படின்னு அர்த்தம். அவ்வண்ணம் சுந்தரனை எவ்வண்ணம் எந்த மாதிரியாக அந்த சுந்தரனை அழகனை சுந்தரேஸ்வரனை 5 அமுதம் 5 அமுதமான பஞ்சாமிர்தம், அதாவது பஞ்சாமிர்தத்துல என்ன இருக்கு, தேன் இருக்கு, பழம் இருக்கு, சர்க்கரை இருக்கு, அப்புறம் என்ன வருது அதுல, தேன், பழம், சர்க்கரை, பால், நெய், இதெல்லாம் சேர்ந்தா பஞ்சாமிர்தம். இதால பகவானுக்கு ரொம்ப விசேஷமான பஞ்சாமிர்தம் எங்க இருக்கு, பழனி. நமக்கு பஞ்சாமிர்தம்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது பழனிதான். இப்ப எல்லா முருகன் கோவிலையும் பஞ்சாமிர்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. எல்லாம் திருத்தணியில போனாலும் கிடைக்கிறது, திருச்செந்தூருக்கு போனாலும் கிடைக்கிறது, திருப்பரங்குன்றத்துல போனாலும் கிடைக்கிறது. எல்லாத்தையும் பஞ்சாமிர்தம் பிரசாதமா கொடுக்குறா. எல்லா கோவில்லையும் இப்ப பஞ்சாமிர்த அபிஷேகமும் நடக்கிறது. ஆனா பழனியில இருக்கக்கூடிய பஞ்சாமிர்தம் அது வெளியில கிடைக்கிற எல்லா பஞ்சாமிர்தமே நிஜமா அபிஷேகம் பண்ண பஞ்சாமிர்தமானு நமக்கு தெரியாது. இருந்தாலும் பழனியில கிடைக்கக்கூடிய பஞ்சாமிர்தம் அப்படிங்கிறது என்ன விசேஷம் தெரியுமா? தெரியல. அந்த முருகனானவன் நவபாஷான கல்லால பண்ணிருக்கான். பாஷாணம்னா கல் இல்லையா, நவபாஷாணமும் 9 விதமான மூலிகை சத்துக்கள் நிறைந்த அந்த கல்லால ஒரு சித்தரால பண்ணப்பட்டதான். அதனால அந்த நவபாஷான கல்லுக்கு இந்த பஞ்சாமிர்தத்தை அபிஷேகம் பண்ணும்போது அதனுடைய மருந்து சக்தி, ஔஷதம் இருக்கு இல்லையா, அதனுடைய அந்த மூலிகை சக்தியானது இந்த பஞ்சாமிர்தத்துக்குள்ள பரவுறது. அந்த பஞ்சாமிர்தத்தை ஒரு பிரசாதமாக ஏற்றுக்கொண்டு நாம் அருந்தும் போது நம்முடைய வியாதிகள் எல்லாம், தீராத வியாதிகளை எல்லாம் கூட குணப்படுத்தக்கூடியது அந்த பஞ்சாமிர்தம். இன்னைக்கு பழனியிலேருந்து ஒரு பஞ்சாமிர்தம்னு கொண்டு யாரா கொடுத்தா கூட நம்ம பக்தியோட இது பழனி பஞ்சாமிர்தம், முருகனுடைய பிரசாதம் அப்படிங்கிற நம்பிக்கையில நம்ம சாப்பிடுறோம் இல்லையா. அப்ப அதுவும் நமக்கு நல்லதை தான் தரும், நல்லதை தான் செய்யுங்கிற நமக்கு எல்லாமே ஒரு நம்பிக்கை தான். எதுவுமே உலகத்துல ஓடுறது எல்லா காரியங்களும் நம்பிக்கையினால்தான் இல்லையா. இன்னும் நம்ம ஒரு 15-20 வருஷம் இருப்போம் அப்படின்னு நினைச்சிருந்தா பல காரியங்கள்லாம் கட்டுறோம்.
ஒரு வீடுன்னு வாங்கச்சு ஒரு லோன் போடும்போது 20 வருஷத்துக்கு லோன், அவன் 15 வருஷம் தான் தருவேம்மா சார், 20 வருஷத்துக்கு கொடுங்க சார், இஎம்ஐ கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா நம்ம 20 வருஷத்துக்கு இருப்போம், அந்த லோன் எல்லாம் கட்டிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு. எந்த நாள் நம்பிக்கை இருக்கு? நமக்கு கடவுள் பக்தி இருக்கு, ஈஸ்வரன்ட்ட ஒரு நம்பிக்கை இருக்கு. இனி யான் பிறக்கின் நின் குறையே என்று யார் குறைக்கான்னு அபிராமி பட்டர் சொன்ன மாதிரி, நான் இனிமே பிறக்கவும் மாட்டேன் அப்படிதான் ஆச்சுன்னு, இது உண்மையாலதான் தப்புன்னு சொல்லி அம்பாட்டியே சொல்லிட்டார் இல்லையா. அதனால நமக்கு இருக்கிற நம்பிக்கையை இதை நம்ம காப்பாத்துறது. இந்த வண்ணமாக அந்த சுந்தரேஸ்வரனை பஞ்சாமிர்தத்தாலும் அந்த ஆண் உதவும் 5 பசுவனுடைய மாடு கொடுக்கக்கூடிய 5 பொருள் பஞ்சகவ்யம் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் என்னது? பால், தயிர், நெய், கோமயம், அதுக்கப்புறம் பசுவனுடைய சாணம். இது இத்தனையும் ஒரு பியூரிட்டி, சாங்டிட்டி அப்படின்னு சொல்ற போலியோ ஒரு புனிதத்தன்மை வாய்ந்தது. இதெல்லாம் கலந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்றது. இது மாத்திரம் இல்லாத ஆண் உதவும் 5 தேன், மிகவும் இனிமையான தேன். அது சார் சொல்வார், தேன் திதிப்பா இருக்க நம்ம நினைச்சிட்டு இருக்கோமோ இல்லையா, அது எவ்வளவு ஆட்டம் பிட்டர்னஸ் தான். அதுல ஒரு ஊசி மனை எடுத்த நாக்குல வச்சுன்னு பார்த்தாதான் தெரியும் அது கசக்குமா. அதோ பல கசப்புகள் சேர்ந்தா அது இனிக்கிறாப்புல தெரியற மாதிரி துக்கங்கள் நிறைய இருக்குன்னு என்ன அர்த்தம்னா சுகம் இருக்குன்னு அர்த்தமா. இதனால சுகம் வருதுன்னு அர்த்தமா, வரப்போறதுன்னு அர்த்தமா. இந்த துக்கம்ங்கிறது அந்த காலத்துல மட்டும்தான், அந்த இடத்துல அந்த நேரத்துல மட்டும் தானே. ஆனா பிற்காலத்திலையும் சுகம்ங்கிறது துக்கத்தை தான் தரும் சொல்லி சொல்லுவோம். இது கூட ஒரு சமயம் நம்ம பார்த்திருக்கோம்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட தேனோடையும் செவ்வண்ண கனி சார்ந்த, செவ்வண்ண கனின்னா நல்ல பழுத்த பழங்கள், அந்த பழங்களினால அதனுடைய சாறை எடுத்து அந்த சாரையும் அபிஷேகம் பண்றது. சாந்த சேரு, சாந்தம்னா சந்தனம், சேருன்னா சந்தன குழம்பு, சந்தன கரைசல். அதனால முதன் மட்டித்து தேவர் தேர, முதன் மட்டித்து இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து அந்த தேவர் அறியா அவ்விறைவன், தேவர்களுக்கு கூட அரியவனாக இருக்கக்கூடியவன், நெருங்க முடியாதவன், சுலபத்திலே கிடைக்க முடியாதவனா இருக்கானே. அப்படி தேவர் தேரா, தேவர்களுக்கு கூட அரியவனான மெய் வண்ணம் குளிர, அவனுடைய உண்மையான அவனுடைய உடலானது அந்த சமஷ்டி ரூபமானது அது குளிர, மனம் குளிர. நம்ம சொல்லலையா, அப்பா இந்த இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மனசே குளிர்ந்து வைத்து அப்படிங்கிற மாதிரியா. ஒரு நடக்காத ஒரு காரியம், அதுவும் அவர் செய்யவே மாட்டார் அப்படிங்கிறவர் போய் நம்ம பார்த்து அவர் செஞ்சுவிட்டார், நமக்கு காரியம் நடந்து அதனுடைய பலனும் நல்லபடியா ஆயிடுச்சுன்னா, அப்பா இப்பதான் என் மனசு ரொம்ப குளிர்ந்து இருக்கு அப்படின்னு சொல்ற முடியாது. இன்னும் சில பேர் சொல்லுவா, நீ அங்க போய் அவர்கிட்ட அப்படி அவருடைய மனம் குளிர்ற மாதிரி ஒரு நல்ல வார்த்தையெல்லாம் அவரை பத்தி பெருமையா சொல்லு, நீ என்ன கேட்டாலும் அவர் கொடுத்துருவாரு சொல்றா இல்லையா. அந்த குளுமைங்கிறது மனசுக்கும் குளுமை, உடலுக்கும் குளுமை. அபிஷேகம் பண்றதுனால பரமேஸ்வருடைய மனசும் குளிர்றது, அந்த சுந்தரேஸ்வருடைய உடலும் அவருடைய ரூபமும் அர்ச்சாவதார மூர்த்தியும் குளிர்றது. அப்படி அவரை குளிர விரை புனலாட்டி, வாசனையோட அருமையான அந்த புனித நீரால புனலாட்டி, நீராட்டி, புனல்னா நீர், கால்னா காற்றுன்னு சொன்ன, இங்க புனல் அப்படின்னு நீர். அப்புறம் அனல் அப்படின்னு நெருப்பு. ஒன்னொன்னுக்கு அந்த பஞ்சபூதங்களுக்கு ஒரு பேர் இருக்கு. கிராமட்டிக்கலா பார்க்கும்போது புலவர்கள்லாம் யூஸ் பண்ற வார்த்தைகள் அதெல்லாம். மா பூஜை, பெரிய பூஜை. மா பூஜைன்னா சிறந்த பூஜை. இந்த சிறப்பான ஒரு பூஜையை, பெரிய பூஜையை எப்படி செய்யணும்? விதிப்படி செய்தோர், விதியார் செய்தோர். எப்படி சொல்லிருக்கோ அப்படி பண்ணணும். நான் பாட்டு எடுத்தோம் கவுத்தோன்னு போக முடியாது. ஒன்னொன்னுக்கு இப்படிதான் பண்ணணும். அந்த சோடச உபச்சாரங்கள்ல கூட வரிசைப்படுத்தி கிரமப்படுத்தி அவர் சொல்லியிருப்பார். சிவன் கோயில் எல்லாம் நம்ம பார்க்கணும். அந்த பிரதோஷ காலத்துல போயிட்டோம்னா சுவாமிக்கு அபிஷேகம் பண்ற போது வரிசையா நம்ம பொறுமையா நின்று பார்க்கணும். 1 மணி நேரம் நின்று பார்த்தோன்னா அது முழுக்க நமக்கு நன்னா என்னென்ன ஏது எல்லாம் அப்படியே நமக்கு ரொம்ப அருமையா தெரியும். அப்படி நம்ம அபிஷேகங்கள்லாம் விதிப்படி பண்ணி பூஜையும் பண்ணினோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, மைவண்ண வினை நீந்தி,
மைவண்ண கருமையான துக்கத்தை தரக்கூடிய இருளாக விளங்கக்கூடிய தீவினைகள் பயன், முன்வினை பயன் இருக்க. இதெல்லாம் அதெல்லாம் நீங்கும்படியாக முதான பொருள் அடைந்து, அறமும் தான பொருளும் அப்படின்னாக்க நாற்பொருளும். ஆமா ஆமா, அமுதம் அமுத நாற்பொருளும் அப்படின்னு இருக்கணும். அடைந்து அப்படின்னா வாழ்க்கையில வந்து ரொம்ப சந்தோஷம், தர்மம், அறம் முதல் நாற்பொருள். ஆமா, அறம் முதல் நாற்பொருளும் அப்படி. ஆமா, அப்படி படிச்சோம்னாக்க தர்மம் முதலான 4 என்ன, அறம் பொருள் இன்பம் வீடு இந்த 4ஐயும் அடைந்து மன்னி வாழ்வார். நன்னி வாழ்வார்னு நிலைத்து, மன்னியது உன் திருப்புகள், சென்னியதுன் பாதம் அப்படின்னு வரும். சென்னியதும் திருவடி தாமரை சிந்தையுள்ளே மன்னியதும் திருமந்திரம். என்னோட மனசுக்குள்ள எப்போதும் வைத்தது உன்னோட திருமந்திரம். சிவசிவாங்கிற மாதிரி அம்மா தாயே பரதேவத்தே ஜெகன்மாதா புவனேஸ்வரி அகிலாண்டேஸ்வரி காமாட்சி விசாலாட்சி மதுரை மீனாட்சி கற்பகாந்தி அப்படின்னு சொல்ற மாதிரி வரிசையா அம்பாள் பேரெல்லாம் ஞாபகப்படுத்தி மனசுக்குள்ள அவளோட மந்திரத்தை உள்ள நம்ம மனசுக்குள்ள மன்னியதுன்னு எப்போதும் நிலையாக சித்தையிலே வைத்திருக்கக்கூடியது. அப்படி இருப்பார். ரொம்ப சந்தோஷமா வாழ்வார்கள், என்றென்றும் கஷ்டம் இல்லாமல் வாழ்வார்கள் அப்படின்னா. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, நல்ல வகை முகமன் நீர் 8 வடித்த விரை நன்னீராட்ட வல்லவர் 100,000 மாமேத மகப்பயன் பெறுவர் வாசனானம் எல்லாவிற் குங்குமம் சார்ந்த மிகையும் பலவும் அட்டித்தோர் எழிலா தெய்வ முல்லை நகையாரோடும் விரை கலவை குளித்து இன்ப மூழ்கி வாழ்வார். நல்ல வகை முகமன் நீர் 8 வடித்த விரை நன்னீர் ஆட்ட வல்லவர் 100,000 மாமேத மகப்பயன் பெறுவர் வாசனானம் எல்லாவிற் குங்கும சாந்தம் மிகை பலவும் அட்டித்தோர் எழிலா தெய்வ முல்லை நகையாரோடும் விரை கலவை குளித்து இன்ப மூழ்கி வாழ்வார். இதுல ஏதாவது புரியுதா அப்படின்னு மேலோட்டமா பாக்கச்ச, அவருக்கு அபிஷேகங்கள்லாம் பண்ணா சௌக்கியமா இருப்பா, சந்தோஷமா இருப்பா, பக்தர்கள் குறை இல்லாத இருப்பா. அந்த அளவுக்கு தான் புரியுது நமக்கு. இப்ப உள்ள புகுந்து நம்ம பார்க்கும்போது என்ன சொல்றாருன்னா, நல்ல வகைன்னா எப்படி முறைப்படியாக விதிப்படியாக எப்படி பூஜை பண்ணணும். ஒரு சுவாமிக்கும் ஒரு விதமான பூஜை அர்ஜிகள்லாம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு பெரியவாளால. அந்த வகையில நம்ம நல்ல வகையிலே அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய நமக்காக வகுத்து கொடுத்திருக்கக்கூடிய அந்த வகையிலே நம்ம முகமன் நீர் 8 என்ன பண்ணணும்னா ஈரெட்டுன்னு என்ன, 2 8 16. இந்த 16 விதமான முகமன் நீர் 8 சுத்தமான அழகான நல்ல கிடைக்கக்கூடிய அந்த உபச்சாரங்கள் 8 முகமன் நீர் 8 அதாவது உபச்சாரங்கள். முகமன்னாக்க வரவேற்புன்னு அர்த்தம், உபச்சாரம்னு அர்த்தம். யாராவது வரும்போது முகமன் கூறுதல் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா. இப்ப மகான்கள்லாம் வரான்னாக்க அதுக்கு பூர்ண கும்பத்தை வச்சுட்டு எல்லாம் இந்த வேத வித்துக்கள்லாம் வந்து அவ வரத்துக்கு வந்து அதுக்கு சொல்லுவான். அதுக்கு என்ன சொல்ற, நகர்மனான பிரஜையா அதானே அதுக்கு என்ன சொல்றது பேரு, அதித்தி சத்காரம் இல்ல, எது சொல்றேன், வரவேற்பு. சன்னியாசிகள் மகான்கள்லாம் வரும்போது அவ வரைச்சு வந்து வேத வித்துக்கள்லாம் கையில வந்து பூர்ண கும்பம்லாம் வச்சுட்டு அது சொல்லுவான். அது எதுக்கு சொல்றது, அது என்னன்னு பேர், அதுக்கு வரவேற்பாது தெரியல எனக்கு. வரவேற்பு ஏன்னா இதுதான் எல்லா சன்னியாசிகளுக்கும் சொல்றது உண்டு. அதே மாதிரி ரொம்ப பெரியவா, ஆமா யாராவது பெரியவா வந்து தலைமை தாங்குறா ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னா வரவேற்புரை, அவளை வரவேற்று இந்த வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் சொல்லி அது முக்கியமா யாரு ஒரு சீஃப் கெஸ்டோ அவரை பத்தி பிரதான விருந்தாளியா வந்திருக்கிற பத்தி ஒவ்வொன்னு சொல்லி வரவேற்கிறது. அது மாதிரி ஸ்வாகத வச்சனம் மாதிரி சொல்றேன் இல்லையா, ஸ்வாகத வச்சனம். ஆமா. அது மாதிரி முகமன் அப்படிங்கிறது வந்து இங்க என்னன்னா உபச்சாரம்னு அர்த்தம்.
எந்த மாதிரி உபச்சாரம்? ஈரட்டு உள்ளும். ஈரட்டுன்னா 16 விதமான சோடச உபச்சாரங்கள். இந்த சோடச உபச்சாரங்கள் அது என்னென்ன சோடச உபச்சாரங்கள்? தூப தீப அதெல்லாம், தூபம் தீபம், அப்புறம் அபிஷேகம், ஆரத்தி, நிவேதனம், அப்புறம் வஸ்திரம் சாத்துறது, அலங்காரம் பண்றது, இது மாதிரி 16 விதமான உபச்சாரங்கள் பண்ணி ஈரட்டும் வடித்த விரை நன்னீராட்ட. வடித்தான நன்றாக வடிகட்டிய தூசு தும்பெல்லாம் இல்லாத விரை நன்னீராட்ட, வாசனையோடு கூடிய விரை கமலம், வாசனையோட கூடிய கமலம், அம்பாளுடைய விரை கமலம் அப்படின்றார் இவர் அபிராமி பட்டர். நன்னீராட்ட, நல்ல நீரால் அவரை குளிப்பாட்ட, அவரை நீராட்ட சொன்ன அபிஷேகம் செய்தோமானால் வல்லவர் அவர் எப்படி இருப்பாருன்னா ரொம்ப அந்த மாதிரி செய்ய வல்லவர்கள். எது செய்ய வல்லவர்? நன்னீராட்ட வல்லவர். அவருக்கு அப்படிப்பட்ட அபிஷேகங்கள், சோடச உபச்சாரங்களோட நல்ல நீரால அபிஷேகம் செய்யக்கூடிய வசதியையும் வாய்ப்பையும் உடைய அந்த வல்லவர்கள் 100 1000, 100,000னா 100,000 லட்சம், 100 × 1000 லட்சம், அந்த 1 லட்சம் அஸ்வமேத யாகம், அஸ்வமேத மகப்பயன் பெறுவர். அஸ்வமேத யாகம் செய்த பயனை பெறுவார்கள். அப்ப 1 லட்சம் அஸ்வமேத யாகம் பண்ணான்னா ஒருத்த 1 2 பண்றதே கஷ்டம், 100 பண்றது அதை விட ரொம்ப கஷ்டம். 99 பண்ண உடனே இந்திரன் வந்துருவான் அங்க இந்த தடங்கல் பண்றதுக்கு. இங்க 1 லட்சம் அஸ்வமேத யாகம் பண்ண புண்ணியம் இந்த பெருமாளுக்கு, சுந்தரேஸ்வரருக்கு சோடசோபச்சாரத்தோட அபிஷேகம் பண்ணாலே கிடைச்சு விடுது அப்படின்ட்டு. ரொம்ப சுலபமான வழிதான். ஆனா அதுதான் செய்யறதுக்கு நமக்கு வாய்ப்பும் இருக்காது, வசதியும் இருக்காது, அதுக்கு மனசும் இருக்காது. அதுக்கு எல்லாம் இருந்துருச்சுன்னா நமக்கு ஏதோ தடைகள் நிறுத்திவிடும் நம்மள. அதான் அது நம்முடைய விதி பயன் அப்படிங்கிறார். வாசனை பொருந்திய கஸ்தூரி, இதுல வாசனானம் அவிர் குங்கும சாந்தம் இருக்கு இல்லையா? இதுல நாணம்னா கஸ்தூரி, அவிர் குங்குமம்னா குங்குமப்பூ, அவிர்னா அது ஒரு அழகாக மலரக்கூடிய அது ஒரு பூ. அந்த பூ எப்படி இருக்குன்னு தெரியல, அதுல இருந்தா அந்த குங்குமப்பூ கொண்டு வரா. குங்குமப்பூ நம்ம பார்த்தா அதை சின்ன சின்னதா ஒரு கட் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும். கலர் கலர் மஞ்சள் இருக்கும், ஆரஞ்சு இருக்கும், சிவப்பு இருக்கும் இல்லையா? ஆனா அதனுடைய பெரிய குவாலிட்டி என்ன? வாசனையும் கொடுக்கும், கரையும் செய்யும். சாதாரண பெரிய அந்த இதுல எல்லாம் போடுவா, அபிஷேக நீர்ல எல்லாம் அதை போடுவா. வெட்டி வேர் அதெல்லாம் போடுறோமோ இல்லையா? அது மாதிரி இது என்னென்னலாம் போடுவான்னா வாசனை திரவியங்கள்லாம், கஸ்தூரி போடுவா, குங்குமப்பூ போடுவா, சந்தனத்தை போடுவா, சாந்தம்னா சந்தனம். இதெல்லாம் மிகை பலவும் அட்டித்தோ. இத்தனையும் சுவாமிக்கு சந்தனம், குங்குமம், குங்குமப்பூ, அப்புறம் கஸ்தூரி, இதெல்லாம் வாசனை பொருந்தி அந்த பொருளெல்லாம் எடுத்து அபிஷேக நீரோடையும் கலக்கிறது. அப்புறம் அதெல்லாம் உருட்டி வச்சு அவருக்கு சுவாமிக்கு நெத்தியில சாத்துறது, இல்ல உடம்பு முழுக்க சந்தன கலபம் சாத்துறதுன்னு சொல்லுவா இல்லையா? சந்தன காப்பு, வெண்ணெய் காப்பு, ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாத்துவா, சந்தன காப்பு சாத்துவா இல்லையா? முருகனுக்கு விபூதி காப்புன்னு சாத்துவா இல்லையா? இப்படி அந்த பெருமானுக்கு சந்தனம், குங்குமப்பூ, கஸ்தூரி இவைகளெல்லாம் எடுத்து அழகான முறையில ஒரு மைய அதை குழைத்து அவருக்கு அப்பியவர்கள்னா அதுக்கு மேல அவருக்கு அலங்காரம் பண்ணவர்கள், அதை காப்பு செய்தவர்கள், சாத்தியவர்கள் எப்படி இருப்பாளாம் அவன்னா? எழிலா தெய்வ முல்லை நகையாருடும், தெய்வ முல்லை நகையாரும், தெய்வீகமாக கூடிய தேவர்கள், தேவர் வகத்தக்கூடிய தேவ கன்னிகைகள் இருக்காள, அவெல்லாம் ரொம்ப அழகா இருப்பாள். எழிலா தெய்வ, ரொம்ப அழகா தெய்வ கலையோடு இருப்பா. முல்லை நகையோடு, அப்படியே முல்லை பூ பூத்தமா இருக்குமா அவருடைய பற்கள் வரிசையெல்லாம், அவ்வளவு அழகா இருப்பாளாம். அப்படி அழகான அந்த சொர்க்கலோகத்து மங்கையரோட சேர்ந்து வெறி கலரை குளித்து, அதாவது வாசனை மிகுந்த சத்தனம் முதலிய திரவியங்களை நாமும் பூசிக்கொண்டு குளித்து இன்ப மொழி வாழ்வர். அப்படி அங்க போய் அந்த இன்பத்தை, அந்த சந்தோஷத்துல, அந்த அழகான அந்த வசதியான அந்த வாழ்க்கையில போய் இருந்து மூழ்கி இன்பம் திளைப்பார்கள், சந்தோஷமாக வாழ்வார்கள் அப்படிங்கிற. முன்னாடி பாடல சொன்னா அறம்பொருள் இன்பம் வீடுங்கிற 4 விதமான புருஷார்த்தங்களையும் அடைந்து சந்தோஷமா இருப்பார்னா, இங்க என்னன்னா சொர்க்கலோகமே கிடைச்சிடும். சொர்க்கத்துக்கே போய் அங்க போய் ரொம்ப சந்தோஷமாக வாழ்வார்கள். அவளுக்கு
ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை. அப்படி தெய்வீகமான கன்னியர்களோட சேர்ந்தவர்களாக அவள்லாம் பணிவிடை செய்யும் அளவுக்கு இவ வந்து அவள்லாம் என்ன பண்ணுவா, எப்படி இது பண்ணுவா, அங்க ஆகாச கங்கையால நீராட்டுவார்கள். அப்புறம் அங்க இருக்கக்கூடிய வாசனை திரவியங்கள் எல்லாம் வந்து அவ போட்டு நமக்கு வந்து உடம்பெல்லாம் பூசி அதுக்கு வேண்டிய அளவுக்கு நமக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அத்தனையும் வந்து நமக்கு செஞ்சு நம்ம வந்து சந்தோஷமாக சுகமாக வாழும்படியாக நமக்கு செய்வார்கள். இதுல அபிராமி பட்டர் எடுத்து சொல்வார், மறை சொல்லிய வண்ணம் தொழும் அடியாரை தொழும் அவர்க்கு பல்லியம் ஆர்த்து எழ வெண் பகடு ஊறும் பதம் தருமே அப்படின்பார். அப்படி வேதங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த அபிராமவல்லியை புகழ்ந்து பாடி தொழும் அந்த அடியவர்கள் இருக்காரு, அவளுக்கு பல் ஈயம் ஆர்த்து எழன பலவிதமான வாத்தியங்கள், இசை, நடனம், நாட்டியம் எல்லாமே சேர்ந்து வர முன்னாடி வந்து வெள்ளை யானை மேல உட்கார்ந்து வரக்கூடிய அந்த இந்திரனுடைய பதவியை தரும். அப்படிப்பட்ட ஊரும் பதம் தருமே. அப்பேற்பட்ட இது இன்னொரு பாடல்ல கூட சொல்லுவ, விரைக்கமலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வரும். அது அந்த பாடல் எனக்கு கிடைக்கல. இன்பாத விரைக்கமலம்னு ஒரு இடத்துல வரும். அது எப்ப கிடைக்கிறது அடுத்து அதுல நம்ம அந்த பாடலை நம்ம ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு ஒத்து வரக்கூடிய எல்லாத்தையும் அங்கங்கே எடுத்து நம்ம அனுபவிக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் தான். ஸோ இந்த பாடல்ல இவர் வந்து நல்ல வகையாக 16 வகையான உபச்சாரங்களோட நல்ல மனமிக்க வாசனை மிக்க தூய நீரால அபிஷேகம் செய்வதற்கு வாய்ப்புடையவர்கள் இருக்காரு. அவ வந்து 1,00,000 அசுமேத யாக பயனை பெறுவார்கள், செய்த பயனை பெறுவார்கள். அப்படி வாசனை பொருந்திய கஸ்தூரி, குங்குமப்பூ, சந்தனம் இதெல்லாத்தையும் சுவாமிக்கு வந்து சந்தன காப்பாகவும் இந்த மாதிரி அவருக்கு காப்பாக அவருக்கு படைத்தவர்கள் அப்பியவர்கள் ரொம்ப அழகு நிறைந்த தெய்வலோக பெண்களுடைய அந்த முல்லை சிரிப்போடு கூடிய அப்போட்பட்ட தெய்வ கன்னிகளோடு சேர்ந்து அவளுடைய பணிவிடையை எல்லாம் ஏற்றுக்கொண்டு தெய்வீகமாக சொர்க்கலோகத்திலே வாழ்வார்கள் அப்படின்ற மாதிரி இந்த பாடலை சொல்றார். அடுத்த பாடல் என்ன சொல்றாருன்னா, எப்பா இவ்வளவு நீ கட்டமே பட வேண்டாம், இதை விட சுலபமான ஒரு வழி ஒண்ணு நான் சொல்லிட்டோமா உனக்கு அப்படிங்கிறது. என்ன நான் சொல்லுங்க, நம்ம எப்ப அப்படிதான் சொல்லுவோம், ஏப்பா இவ்வளவுதான் கட்டப்படுற, ரொம்ப சுலபமான ஒரு வழி இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு இதுல கூட சொல்ல. ஒருத்தன் வந்து என்ன பண்ணான்னா ஒரு பெரிய வளையத்து உள்ள குதிப்பானான். அப்புறம் இந்த வளையத்துல 4 பக்கமும் நெருப்ப பந்தத்தை வச்சு கட்டிவிட்டு அதுக்குள்ள வழியா குதிப்பானான். ஒரு நல்ல 2 அடி விட்டம் இருக்கக்கூடிய வட்டத்துக்குள்ள வழியா குதிப்பானான், தாண்டி குதிப்பானான். இப்படியே அப்படியே அப்படி 1 அடி விட்டம் இருக்கக்கூடிய இது வழியா குதிப்பானான். ஒருத்தங்க பார்த்துட்டு இருந்தோம், சொன்னானா ஏன்டா இவ்வளவு கட்டப்படுற, நான் வந்து இந்த வளையமே இல்லாத குதிப்பேனே, நான் நீயாவது இவ்வளவு கட்டப்பட்டு நெருப்பெல்லாம் பத்த வச்சு குதிக்கிற, நான் இதெல்லாம் இல்லாத விரும்பியே குதிப்பேனே. அது மாதிரி இவரும் இவ்வளவு ஏன்டாப்பா நீங்கெல்லாம் கட்டப்படுற, சோடச உபச்சாரம்னா என்னன்னு நமக்கு வரிசைப்படுத்தி சொல்ல தெரியல. அப்போ நன்னீர் ஆட்டியது பஞ்சகவியம்னா என்னன்னு யாராவது சொல்ல வேண்டியிருக்கு. பஞ்சாமிரத்துல எத்தனை விதமான பழங்கள் கலப்பான்னு தெரியல, எது சேர்க்கலாம் எது சேர்க்க கூடாதுன்னு தெரியல. இப்படிதான் எத்தனையோ இருக்கு இல்லையா. அப்படி இருக்கிட்ட ஒருத்தர் சுலபமான வழியா சொல்றேன் கேளுப்பா அப்படின்னாரு. நறுமலர் ஒன்றை, அதாவது ஒரு வாசனையோடு கூடிய ஒரே ஒரு பூ. அவருக்கு சிவபெருமானுக்கு பிடித்தமான ஒரு பூ எது தெரியுமா? கொன்றை மலர். தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும் சாத்தும் தில்லை. இந்த தில்லையில சிதம்பரம் தரக்கூடிய அந்த நடராஜ பெருமானுக்கு என்ன பூ சாத்துறாரு? கொன்றை மலர். தார் அமர் கொன்றை, அதனால வாசனையோடு மலர்ந்து இருக்கக்கூடிய கொன்றை மலர் மாலை. தார்ன மாலை. இங்க இந்த திருவாலவாயில் இருக்கக்கூடிய, திருவாலவாய்ங்கிறது மதுரை, அந்த மதுரையம்பதியில இருக்கக்கூடிய அந்த சோமசுந்தர கடவுள் இருக்காரு, அவருக்கு நறுமலர் ஒன்றை அணிவித்தார். ஒரே ஒரு பூ, கொன்றை மலர் பூ ஒண்ணுதான் கிடைச்சது. அதை எடுத்துன்னு போய் அவருக்கு கொடுத்து பணிஞ்சோம் சொன்னா இதுக்கு எத்தனை பலன் தெரியுமோ. விரும்பி பல ஸ்தலங்களுக்கு போய் எத்தனையோ சிவக்ஷேத்திரங்கள்லாம் நாடு முழுக்க இருக்க, அத்தனையும் விசிட் பண்ணி அங்க இருக்கிற எல்லா பெருமாளையும் வணங்கி அங்க இருக்கிற சுவாமிகளுக்கு என்னென்னலாம் கடவுளுக்கு செய்யணுமோ அங்க இருக்கக்கூடிய விதிப்படியான அத்தனை உபச்சாரங்களையும் செஞ்சு அங்க இருக்கக்கூடிய சிவலிங்கங்களுக்கெல்லாம் பொன்னாலான 100 பூக்களை எல்லாம் அளித்து நம்ம வழிபட்டா
அதுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அதை இந்த ஒரே ஒரு கொன்றை மலர் எடுத்துன்னு போய் சோமசுந்தர கடவுளுக்கு அளித்தாலே பொருள் கிடைக்கும்னு. அது மாத்திரம் இல்ல, எப்படிப்பட்ட ஒரு புனித மூர்த்தியாக இருக்கக்கூடியவர், ஆசுதோஷியாக இருக்கக்கூடியவர், உடனே ரொம்ப அல்பமான விஷயத்தையே சந்தோஷம் அடையக்கூடியவராக இருக்கிற குழந்தை மாதிரி. சின்ன குழந்தைக்கு ஏதாவது குட்டியா அதை ஒண்ணு கொடுத்துட்டா போறோம், பெருசா கையில வச்சு விளையாட்டுக்கு நம்ம கிட்ட கொடுத்துரும். சின்னதா ஒண்ணு அட்ராக்டிவா கொடுத்தோம்னா இதை வாங்கிட்டு அதை கொடுத்துரும். அந்த மாதிரி இவர் நம்ம சின்னதா ஒண்ணு கொடுத்துட்டு பெருசா ஒண்ணு நம்ம வாங்கிட்டு வந்துடலாம் அவர்கிட்ட. அவர் நமக்கு பேரின்பத்தை தருவார். அறம்பொருள் இன்பம் வீடு என்று சொல்லக்கூடிய பேரின்பத்தை நமக்கு கொடுத்துடுவார். அப்படி அப்பேற்பட்ட புனித மூர்த்தி, அந்த புண்ணிய சீலனாக இருக்கக்கூடிய அந்த சுந்தரேஸ்வரருக்கு தூபம் ஒரு கால் கொடுத்தார். தூபம் அப்படின்றது என்ன அப்படின்னாக்க, இந்த வாசனை பொடியெல்லாம் போட்டு அந்த கரியில நெருப்பு இது பண்ணா அது கங்கு அப்படின்னு சொல்லுவான். அது அந்த ஒரு சின்ன கைப்பிடியோட கூடிய ஒரு இது இருக்கும், தூபக்கால் அப்படின்னு சொல்லுவா. அதுல இந்த பொடி, அந்த குங்கிலியம்ன்றதான் கூட போடுவோம். குங்கிலியம் ஒரு விதமான சாம்பிராணி. இதை போட்டா சிவனுக்கு ரொம்ப பிடிக்குமா, இந்த வாசனை ரொம்பவே பிடிக்குமா. திருவையாறு கஷேத்திரத்துல அந்த கிழக்கு வாசல் பக்கத்துல பெரிய தொட்டியே வச்சிருப்பாளா, அதுல உள்ளுக்குள்ள கட்டைகள்லாம் எரிஞ்சுட்டு இருக்குமா, தணல் இருந்துட்டே இருக்குமா. அதுல எல்லாரும் எடுத்துட்டு போய் 1/4 கிலோ 1/2 கிலோ சொல்லி குங்கிலியம் வாங்கிட்டு போய் அது போடுவாங்க. தள்ளி இருந்து போடணும், ஏன்னா கப்பனை பத்திக்கும். அது அப்படியே அந்த வாசனை ஊர் முழுக்க இருக்கும் அப்படின்னு சொல்லுவா. திருவையாறுல சுவாமிக்கு ஐயாரப்பனுக்கு பஞ்சாதேதீஸ்வரருக்கு அது ஒரு பெரிய ஒரு எல்லாரும் ஒண்ணுமே முடியாதவா ஒரு 10 ரூபாய்க்கோ 20 ரூபாய்க்கோ அந்த குங்கிலியத்தை வாங்கிட்டு வந்து அது போடுவோம். குங்கிலிய நாயனார்னே ஒருத்தர் இருந்தார். அது நம்ம பெரிய புராணத்துல பாக்கலாம். இந்த குங்கிலிய நாயனாருக்கு என்ன வேலைன்னாக்க, தினம் சுவாமிக்கு காலங்காத்தால குளிச்சுட்டு சிவபுராணம் பாடிண்டு அப்படியே போயிட்டு இந்த கையில ஒரு பெரிய பாத்திரம் மாதிரி வச்சு அது நெருப்போடு கூடிய கறி இருக்கும், குங்கிலியம் ஒரு பையில வச்சுட்டு இருப்பார். ஒரு கோயிலுக்கும் போய் அந்த குங்கிலியத்தை ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அது புகை வரும். அது அப்படி ஒரு விசிறி மாதிரி விசிறினாலும் அப்படியே அந்த சந்நிதி முழுக்க அந்த வாசனை பரவிடும், அந்த புகை பரவிடும். குங்கிலிய நாயனார்னு பேரு. அது ஒரு கதை உண்டு. அது திருப்பனந்தாள் அப்படிங்கிற ஒரு கஷேத்திரம் மாயவரத்து பக்கத்துல இருக்கு. அந்த திருப்பனந்தாள்ல ஒரு அந்த சுவாமிக்கு தினம் ஒரு பொண்ணு மாலை போடுவாளாம். தினம் தவறாத மாலை போடுவா. ஒரு நாளைக்கு பகவானோட சோதனை பண்றதுக்காக கொஞ்சம் எட்டி நின்னுண்டாராம் உயரமா. இவன் எட்டி பார்த்தா சின்ன பொண்ணு, அவளால மாலை போட முடியல. ஓன்னு அழுதோன்னு என்ன பண்ணான்னா, சரி இவ்வளவு அழறாளே, இப்ப தினம் போடுறா, இதுக்கு மேல சோதனை பண்ண வேண்டாம்னு சொல்லி அவரே தலையை சாய்ச்சுட்டான். தலை சாய்ச்சுட்டானே இந்த அம்மா மாலையை போட்டான். மாலையை போட்டுட்டு சொன்னா, என்னால தினம் இந்த மாதிரி உங்ககிட்ட நான் வேண்டிட்டு இருக்க முடியாது, நீ தாழ்ந்த தலையோட நீ எப்பவுமே இரு, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு மாலை போடுறேன். அவளுக்கு வேடிக்கையான பேர் தாடகி அப்படின்னு பேரு. தாடகை இல்ல, ராமாயணத்துல வர தாடகை இல்ல, இவளுக்கு தாடகி அப்படின்னு பேரு. இப்படியே இப்படி ஆயிட்டே இருந்தது. பிற்காலத்துல என்ன ஆச்சுன்னா, அந்த லிங்கம் சாஞ்சாவே இருந்துதான். அந்த ஊர் ராஜாவுக்கு ரொம்ப வருத்தம், இவர் எப்படியாவது அவர் தலையை திருப்ப வைக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தபோது இந்த குங்கிலிய நாயனார் வந்த உடனே அவர்கிட்ட சொல்லியிருக்கா, நீங்க இந்த மாதிரி எல்லா சிவகேத்திரத்துக்கு போய் இப்படிலாம் பண்றேன்னு, எங்க ஊர்ல இருக்கக்கூடிய சிவபெருமான் மாதிரி தலையை சாட்சிட்டு இருக்கார் லிங்கேஸ்வரர், அந்த தலையை நிமித்தி கொடுத்தெல்லாம் பண்ணனாக்க நீங்க இருக்க பெரிய பக்தர் இல்லையா பண்ணுவான்னு. இவர் கேட்டார், பாடினார், என்னன்னோ பண்ணார், ஒண்ணுமே நடக்கல. கடைசியில ஒரு கயிறு கட்டி இழுக்கலாம்னா இழுத்தா வரல. யானையை கட்டி இழுக்கலாம்னு பார்த்தா அப்பவும் அந்த லிங்கம் நிமிரவே இல்லையா. கடைசியில இவர் பார்த்தார், உனக்காச்சு எனக்காச்சு விடுறது இல்லையா. ஒரு கன்னடத்துல கூட பாட்டு, நின்ன நானும் விடுவானல்ல நல்ல நீவு விடலு சொல்ல அப்படின்னு சொல்லி, சதா எந்த கதையை தள்ளி வாசமாடும் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு ஒண்ணு உண்டு, பஜனை சம்பிரதாயத்துல பாடுவான். நான் உன்னை விடுறதா இல்லை, நீயே என்ன விட முடியாது அப்படின்ற மாதிரி இவரு என்ன பண்ணிட்டாருன்னா, நான் உன்னை விட போறது இல்லை, இன்னைக்கு என்ன பண்றேன் பாருன்னு போனார். இந்த யானை கட்டுற சங்கிலி எடுத்துன்னு வந்தார். ஒரு பக்கத்தை தன் கழுத்துல கட்டியிருந்தார், இன்னொரு பக்கத்துல சிவலிங்கத்தை சுத்தி நல்லா கட்டினார். நல்லா இழுத்தார். ஒண்ணு உன் தலை நிமிந்து நீ நேரம் ஆகணும், இல்லை சொன்னா என் கழுத்து அறுத்து நான் கீழே உன்னோட பாதத்துல திருவடியில சேர்ந்துடணும், இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி அவர் உடனே தலைய சாஞ்சி இந்த தலையை பிடி இழுத்தாராம். சிவபெருமான் உடனே எழுந்து, நீ கவலைப்படாத, நான் கொஞ்சம் சாஞ்சு பாதி நிமிந்துடுறேன், இருந்தாலும் இந்த தாட்டகிக்காக நான் கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்கேன். இப்ப கூட பார்த்தா ஒரு ஸ்ட்ரெயிட்ல இருந்து 90 டிகிரி ஸ்ட்ரெயிட்டா நிக்காத ஒரு 85 டிகிரி சாஞ்ச மாதிரி இருப்பார். ஒரு 5 டிகிரி சாஞ்ச மாதிரி இருக்கும், 85 டிகிரிஸ் இருக்க மாதிரி இருக்கும் சொல்லுவான். அந்த ஊருக்கு திருப்பனந்தாள்னு பேரு. அதுக்கு சம்ஸ்கிருதத்துல தாளவனேஸ்வரர் பேரு.
இது வந்து சிவக்ஷேத்திரங்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு க்ஷேத்திரமாக சொல்லப்படுது. அப்படி ஒரு தூபக்கால் ஒண்ணு கொடுத்தா அவளுடைய மனம் இருக்கு இல்லையா, மனசு, வாக்கு, உடம்பு, இது எல்லாத்தாலையும் செஞ்ச எத்தனை குற்றங்கள், ஆயிரக்கணக்கான குற்றங்கள் இருந்தாலும் அந்த வேதத்துக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய, உபனிஷத்துக்கெல்லாம் துதிக்கக்கூடியவனாக இருக்கக்கூடிய சோமசுந்தர கடவுள் வந்து இவளுடைய தவறுகளை எல்லாம் மன்னித்து அதற்கு தான் பொறுப்பேற்று இவர்களை பாபத்திலிருந்து விடுபட செய்து புண்ணிய சீலர்களாக மாற்றி விடுவார் அப்படின்னு இந்த பாடல சொல்றது. இந்த பாடல்ல ஒரே ஒரு நறுமலர் கொண்டு போய் இந்த திருவாலவாயன் திருமுடி மேல வச்சுட்டாலே அவன் வந்து எத்தனையோ விரும்பி பல க்ஷேத்திரங்களுக்கு போய் பண்ண பூஜை, அங்க அளித்த பொன் மலர்கள், இதெல்லாம் பண்ணா எத்தனை புண்ணியம் கிடைச்சிருக்குமோ அத்தனை இந்த ஒரே ஒரு ஸ்தலத்துக்கு போய் அந்த பெருமானுக்கு ஒரு ஒரு சாதாரண பூ, கொன்றை மலர், அது வந்து ரொம்ப சாதாரணமா கிடைக்கிறதுக்கு ஜாஸ்தி செலவு கூட கிடையாது. இந்த புஷ்பத்தை சமர்ப்பிச்சவாளுக்கு எத்தனை கிடைக்குமோ அந்த புண்ணியம் இவாளுக்கே கிடைச்சிடுது. பொன்மலரிட்ட புகழும் பெருமையும் அதனால் ஏற்படக்கூடிய நல்ல விளைவுகளும் பலனும் இவாளுக்கு கிடைச்சிடும். இவ வந்து மனசா வாசா கர்மனா, மனதாலையும் உடலாலையும் வாக்குனாலையும் செய்த, மனசால எவ்வளவு நம்ம மற்ற வாழ்க்கை கெடுதல் நினைச்சிருக்கலாம், இல்ல திட்டிருக்கலாம், மனசுக்குள்ளையாவது நொந்து போயிருக்கலாம். இவ இந்த மாதிரிலாம் பண்றாளே, இவன் நல்லா இருப்பானா, இவன் உட்படுவானா, இவன் வாழ்க்கையில நல்லா இருப்பானா, இவனுக்கு அந்த கெடுதல் வந்த கதை நம்மளால அவன் பண்ண துரோகத்தை தாங்க முடியாத நம்ம மனசு நொந்து போய் சாபம் போட்டுறோம்ல. அப்படி பண்ணாத அது ஒரு விதத்துல பாவம் தானே, அது ஒரு குற்றம் தானே. யாரையுமே தண்டிக்கக்கூடிய இது நமக்கு கிடையாது. அந்த பவரை யாரும் நம்ம கொடுக்கல, டெலிகேஷன்லாம் கொடுக்கல. பகவான் பார்த்துப்பார் அப்படின்னு இருக்கணும் இல்லையா. ஒரு மனசு வாக்கால திட்டுறது. சில பேர் வந்து நான் ஒண்ணும் மனசுல மீன் பண்ணல, நான் மனசுக்குள்ள எனக்கு ஒண்ணும் கிடையாது, கோபம் வந்துன்னு சொல்லிட்டேன்பா, சொன்னது தானே. அது மாதிரி இப்படி வாக்கால கண்ணாப்பனான்னு பேசுறது. இனிய உணவாக இன்னாத கூற, நல்ல கறி இருப்ப காய் கவர்ந்துட்டுன்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி நல்ல பழங்கள், ருச்சியான பழங்கள் இருக்கும்போது நம்ம போய் ஒரு கசக்கக்கூடிய காயை எடுத்து சாப்பிடுற மாதிரி நல்ல இனிமையாக பேசக்கூடிய நல்ல வார்த்தைகள்லாம் இருக்கும்போது நம்ம வந்து தீமை தரக்கூடிய, மனசுக்கு துக்கத்தை தரக்கூடிய தீமையான வார்த்தைகள் எல்லாம் பேசுவது, அது வந்து நல்ல பழம் இருக்கச்ச காயை, கசக்கிற காயை சாப்பிட்றதுக்கு சமம்னு சொல்றா இல்லையா. திருமூலர் கூட இடத்துல சொல்றாரு, நம்ம பார்த்தோம் இல்லையா. யாவர்க்குமாம் ஒரு இன்னுரை, மற்றவாளுக்கு வந்து ஒரு கஷ்டப்படவனுக்கு துக்கத்தை ஆசுவாசமா 2 வார்த்தை சொன்னாலே அது ஒரு பெரிய தானத்துக்கு சமமாகும் அப்படின்னு கூட நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்படி வந்து அது காயம். அப்புறம் உடலால செய்யறது, உடலால துன்பத்தை கொடுக்கறது. அவளுக்கு திரைவிதத்துல கஷ்டங்களை மனசால, வாக்கால, உடலால நம்ம கொடுத்தாக்க அந்த செய்தோ செய்யாமலோ செய்த அத்தனை பாவங்களும், அது என்ன சொல்ற, விகிதம் அவிகிதம்பா சர்வமேத்தர் க்ஷமஸ்வன் சொன்னாரு. இங்க நம்ம க்ஷமஸ்வன் கேட்கவே வேண்டாம், கேட்காதே. அவரே இந்த பரமேஸ்வரனே என்ன பண்ணுவார்னா நம்முடைய குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நமக்கு அப்பேற்பட்ட வேத மறை நாயகனாக விளக்கக்கூடிய திருமறைக்காடுன்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க கூட சிவக்ஷேத்திரம் தான், திருமறைக்காடு, அந்த திருமறைக்காட்டுக்கு வேதாரண்யம். அங்கேருந்து ஒருத்தர் கூட பெரிய ஒரு கவிஞர், ஒரு சன்னியாசியை அப்படின்னு நினைக்க பெரியவர், அவர் பேர் மறைமலை அடிகள்னு கூட பேர். அது மறைமலை, அது வந்து வேதாச்சலம், இது காடு வேதாரண்யம், இது வேதாரண்யம், அது மறைமலை, அது வந்து மறைமலைன்னு வேதாச்சலம், இது வந்து வேதாரண்யம். இது வேற அது வேற. கரெக்டா. இப்படி அந்த எல்லா குற்றங்களையும் பொறுக்கக்கூடிய இந்த வேதத்துக்கு தலைவராக இருக்கக்கூடிய சோமசுந்தர கடவுள் அப்படி இருப்பார்னா, இதனுடைய பத அர்த்தம் வந்து நன்மலர் ஒன்று, நல்ல அழகான மலர் ஒன்றை ஆலவாயன் முடிமேல் சாத்தினார். திருவாலவாய் என்று சொல்லக்கூடிய மதுரையம்பதியிலே வீற்றிருக்கக்கூடிய சோமசுந்தர கடவுளுக்கு சாற்றினால் நயந்து ரொம்ப அன்போடு 100 பொன்மலர் கொண்ட 100 விதமான பொன்னாலான புஷ்பங்களால அயற்பதியில் பூஜித்த, வேறு பல கஷேத்திரங்கள்ல, சிவக்ஷேத்திரங்கள்ல பூஜை செய்த பயன் எய்தும் பயனை இவர்கள் அடைவார்கள். புனித போகம் தன்மை தரும். சுந்தரருக்கு புனித போகம் தன்மை தரும்னா நமக்கு எல்லா விதமான சுகங்களையும் சௌக்கியங்கள் எல்லாம் தரக்கூடிய அந்த சுந்தரேச பெருமானுக்கு
தூபம் ஒரு கால் கொடுப்பது, தூபக்கால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கருவி, அதை கொடுப்பார்கள். அவர்களுக்கு என்ன ஆகும்னா, அவர்கள் தமக்கு அப்பேற்பட்ட கொடுப்போர் தமக்கு அந்த கொடுக்கக்கூடிய அந்த மக்களுக்கு, பக்தர்களுக்கு, அடியார்களுக்கு தாங்கள் சொல் மன மெய் உறச் செய்த குற்றம், அவெல்லாம் சொல் வார்த்தையினாலும் மனசாலும் மெய் உடலாலும் உற செய்த குற்றம், அவர் அப்படி செய்த இவைகளால் செய்த குற்றங்கள் அனைத்தையும் 1000 பொறுப்பன், 1000 குற்றங்களா இருந்தாலும் அத்தனையும் பொறுத்த நமக்கு நன்மையை செய்வான், அது நல்லவர்களை தருவான். யாரவன்? சுதிநாதன், வேதங்கள் போற்றக்கூடிய அந்த மறைகள் எல்லாம் போற்றக்கூடிய அந்த ஈஸ்வரனானவன் நமக்கு எல்லாவற்றையும் தருவான் அப்படிங்கிறதாக இந்த பாடல்ல சொல்லியிருக்க. நன்மலர் ஒன்று ஆலவாயன் முடிவேல் சாற்றினால் நயந்து 100 பொன்மலர் கொண்ட அயற்பதியில் பூஜித்த பயன் எய்தும் புனித போகத்தன்மை தரும் சுந்தரருக்கு தூபம் ஒரு கால் கொடுப்பார், கொடுப்பார் தமக்கு தாங்கள் சொல் மனம் மெய் உற செய்த குற்றம் 1000 பொறுப்பன் ஸ்ருதிநாதன். இப்படி அவர் எல்லாருடைய குற்றங்களையும் பொறுத்த நல்லொருள் பண்ணக்கூடிய அந்த பிரதேசத்தை நாமும் நினைந்து அடுத்த செஷன்ல ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ குருபியோ நமः.